என்னுடைய கல்லூரியில் இருந்து நான் இறங்கி என்னுடைய ஃப்ளாட்டுக்கு என்னுடைய வீட்டிற்கு நான் நடந்து வந்து கொண்டிருக்கிறேன். ஒரு நபர் பைக்கில் வந்து ஒரு பிரேக் பிடித்திருக்கிறார். அந்த பிரேக் பிடிக்கும் பொழுது அந்த பைக்கில் இருந்து அவரோட சாவி அப்படியே துள்ளி எம்பி கீழே விழுந்துருச்சு. நான் எதிரில் வந்து கொண்டிருக்கிறேன். அவர் என்னை இப்படி அழைத்தார். டேய் வா, எடுத்துக்கொடு என்று சொன்னார். நான் அந்த சாவியை எடுத்து ஒரு புன்னகையோடு அவரிடம் திருப்பி கொடுத்தேன். அவர் ஒரு முறைப்போடு என்னை பார்த்து கொண்டு அந்த சாவியை வாங்கினார். நான் அப்படியே சென்று விட்டேன். இதுதான் முதல் சம்பவம், எனக்கும் அந்த நபருக்கும் நடந்த முதல் சம்பவம். சிறு நாட்கள் கழித்து நான் என் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஒரு மளிகை கடையில் நான் சில பொருட்கள் வாங்கி கொண்டிருக்கும் பொழுது பின்னால் இருந்து ஒரு குரல், சார் நீங்கள் எங்கே வேலை பார்க்குறீங்க? திரும்பி பார்க்கிறேன், அந்த நண்பர். இந்த கல்லூரியில் நான் பேராசிரியராக இருக்கிறேன். நான் பொருட்களை எல்லாம் வாங்கி முடித்துவிட்டு கொஞ்சம் தள்ளி நின்று இந்த நண்பரிடம் ஒரு 5 நிமிடம் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அவர் சொன்னார், என்னை மன்னிச்சிருங்க, நான் வேற ஒரு கோபத்தில் இருந்தேன். அந்த கோபத்தில் வரும்போது இந்த மாதிரி நான் உங்களை வாடா போடான்லாம் நான் கூப்பிட்டு அந்த சாவியை ரொம்ப கொஞ்சம் முரட்டுத்தனமாக நடந்துக்கிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. ஐயோ, நான் அதை மறந்தே போயிட்டேன், பரவாயில்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்று சிரித்துக்கொண்டு நான் வந்தேன். இப்படியாக நான் ஒவ்வொரு முறை அவரை அந்த ஏரியாவில் நான் அவரை எப்பொழுதெல்லாம் நான் சாலையில் பார்க்கிறேனோ ஒரு புன்னகை, ஒரு 2 நிமிடம் பேச்சு என்று எங்களுடைய நட்பு விரிந்து கொண்டே வந்தது. நான் என்னுடைய வீட்டில் இருக்கும் பொழுது என் வீட்டிற்கு பக்கத்து வீட்டில் ஒரு டிவி மெக்கானிக் ஒருவர் இருக்கிறார். அவரை பார்ப்பதற்கு அவரிடம் ஒரு டிவி இவர் ரிப்பேருக்கு கொடுத்திருக்கிறார் என்று நினைக்கிறேன். அவர் அந்த டிவியை வாங்குறதுக்கு வந்திருக்கிறார். அப்போ என்னை பார்த்துட்டு, ஓ நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா என்று என்னிடம் கொஞ்ச நேரம் நின்று பேசிட்டு இருந்தார். அவர் வீட்டுக்குள்ள வாங்க உட்காருங்க என்று நான் சொன்னேன். அவருக்கு நான் காபி போட்டு ஒரு டம்ளர் கொடுத்தேன். அவர் கையை கட்டி கொண்டு இப்படி நின்று கொண்டு அந்த காப்பியை வாங்கி உட்காரவே இல்லை, நின்று கொண்டே அந்த காப்பியை குடித்து விட்டு அவருடைய அந்த உடல் மொழி, அந்த பாடி லாங்குவேஜ், அவருடைய அந்த வார்த்தைகள் அவ்வளவு பவ்யமாக இருந்து அந்த காப்பியை கொடுத்து விட்டு ரொம்ப மென்மையாக அவர் சென்ற அந்த காட்சி என் கண்ணுக்குள் இன்னும் நிற்கிறது. அவரை நான் சந்தித்த முதல் தருணத்தையும் அவரை நான் சந்தித்த கடைசி தருணத்தையும் நான் பார்க்கிறேன். இரண்டும் 2 காட்சிகள். டே எவா எடுத்துக்கொடு என்று சொன்ன அவரையும் கையை கட்டிக்கொண்டு காப்பியை குடித்த அந்த தருணத்தையும் நான் இந்த இடத்தில் தற்பெருமையாகவோ கர்வமாகவோ சொல்வது போல் தெரிந்திருந்தால் தயவு செய்து அதை அந்த நோக்கத்தில் நான் சொல்லவில்லை. ஆனால் நான் என்ன பார்க்கிறேன் என்றால், அவர் கூட நான் தான் என்கிற ஒரு சின்ன நினைப்பு எனக்குள் கண்டிப்பாக இருந்திருக்க வேண்டும். அவரையும் நான் உண்மையிலேயே காதலித்திருக்கிறேன். அந்த ஆன்மாவை நான் உண்மையிலேயே அவ்வளவு அற்புதமாக நான் விரும்பி இருக்கிறேன் என்பது எனக்குள் கிடைத்த ஒரு வெளிச்சமாக நான் நினைக்கிறேன்.